பொது நிறுவனங்கள் குழுவின் 132 முதல் சட்டப்பேரவையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் பேசும்போது அதிமுக உறுப்பினர்கள் பேசவிடாமல் கத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. 24/10/2020 அன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைமையில் மிக பிரம்மாண்டமான போராட்டம் ஆளுநருக்கு எதிராக நடத்தப்பட்டது. அந்த போராட்டத்தை நடத்தியவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அவர் தலைமையில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று ஆளுநருக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள். இந்த நிலையில்தான் 24/10/2020 போராட்டம். இந்த நிலையில் 5 நாட்கள் கழித்து 29/10/2020 இவ்வளவு பெரிய போராட்டத்திற்கு பிறகும் இந்த அரசாணையை நாம் நிறைவேற்றாவிட்டால், இந்த 7.5% இடஒதுக்கீட்டை நாம் பின்பற்றாவிட்டால் மக்களிடத்தில் நம்முடைய சாயம் வெளுத்துவிடும் என்பதற்காக நீங்கள் ஒரு ஆணை போட்டு அந்த 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தீர்கள் என்பதை நாடு என்றைக்குமே மறக்காது. உறுப்பினர் AP நந்தகுமார், பொது நிறுவனங்கள் குழு தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, 2024-25 ஆண்டிற்கான பொது நிறுவனங்கள் குழுவின் 132 முதல் 138 வரையிலான 7 அறிக்கைகளை குழுவின் சார்பாக பேரவைக்கு அளிக்கின்றேன். 25-26 உட்காருங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.